ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமினோஸ் ஸ்டைல் சீஸ் பீட்சா. இனிமேல் அதிகமாக செலவு பண்ணி பீட்சா கடையில் வாங்க அவசியமே கிடையாது. நம்மளே வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. இப்போது ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு லியூக் வார்ம் வாட்டர், ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ எதுக்காக இது கூட மைதா சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம். ஸோ அதோட ஃபுட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்லேருந்து கிடைக்கும். ஸோ இப்போ சுகரும் மைதாவும் சேர்க்கும் போது சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் சேர்க்குறோம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் ஈஸ்ட் வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வந்திருக்க. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஈஸ்ட் இப்படி ஆக்டிவேட் ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். சப்போஸ் இது இல்லாமல் ஒரு சில டைம் ஈஸ்ட் கெட்டு போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம். இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் இதில் உப்பு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் பட்டரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணியை அதிகமாக சேர்த்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. இப்போ நான் பண்ணுற இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பீட்சா ரெசிபி ஃபெயிலே ஆகாதுங்க. கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போது இது ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பீட்சாவோட பேஸ் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ இது கூடவே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறேன். இதுவுமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளோட பேஸ் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா பிரித்து கொடுத்திங்கன்னா ஒரு பன் ஷேப்பில் அழகாக கிடைக்கும். இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கிளிங் ரேப் பண்ணி 1.5 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்படி கிளிங் ரேப் பண்ணும்போது காற்று கண்டிப்பாக இதுக்குள்ளே என்ட்ரி ஆகாது. இப்போ உங்கள்கிட்ட கிளிங் ரேப் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு 1.5 மணி நேரம் நீங்கள் அப்படியே செட் பண்ணி கொடுத்துருங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 2 மணி நேரம் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 1.5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட டோ நல்லா உப்பி வந்திருக்கு. இது அப்படியே ஒரு நல்ல ஒரு பஞ்ச் கொடுத்து நல்லா நீட் பண்ணிக்கலாம். இது பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நம்ம டோ அப்படின்ட்டு. இப்போ ஒரு போர்டில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி இந்த டோவையும் சேர்த்து நல்லா நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக ரோல் பண்ணிக்கோங்க. தின்னாக வேணும்னா கொஞ்சம் தின்னாகவே நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சில்வர் ட்ரேயில் கூட நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணி தான் பேக் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் இந்த பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணி தான் பேக் பண்ண போகிறேன். இதுக்கு மேலேயே நான் ஒரு பட்டர் ஷீட்டை போட்டு நல்லா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட பீட்சா பேஸ் வந்து கருகிராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறோம். இப்போது இந்த பீட்சா பேஸை நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ இது சைட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சீஸ் ஆட் பண்ணும்போது மெல்ட் ஆகி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நான் பண்ணுறேன். இப்போது ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம பேஸை நல்லா ப்ரிக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா இது பேக் ஆகும்போது இது ஃப்ளஃபி ஆகாமல் வர்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ இது கூடவே நான் பீட்சா சாஸ் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில். இப்போது இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வெங்காயமும் கேப்சிகம் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது கூட கார்ன்ஸ், மஷ்ரூம்ஸ் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இன்னமும் கொஞ்சம் நான் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன்.
இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஆரிகானோ அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களோட இஷ்டப்படி பீட்சா டாப்பிங்ஸும் கிடைக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பீட்சா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அவனுக்குள்ளே செட் பண்ணுறதுக்கு. இப்போ அவனுக்குள்ளே செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பால் எடுத்து சைட்ஸ் கூட நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேக் ஆகி வரும்போது கலர் நல்ல ப்ரௌன் கலரில் சைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மில்க் கோட்டிங் நம்ம கொடுக்குறோம். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் எக் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ரீ ஹீட்டட் அவனுக்குள்ளே நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஓவன் செட்டிங் பார்த்தீங்கன்னா, நான் 200 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் கொடுத்துருந்தேன். 2 ராட்ஸும் ஆன் பண்ணி தான் நான் ப்ரீ ஹீட் கொடுத்துருந்தேன். இப்போ உள்ள செட் பண்ணதுக்கப்புறம் அதே 200 டிகிரி தான் 10 மினிட்ஸில் 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 2-3 நிமிஷம் நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் ராட் மட்டும் நான் கொடுத்துருந்தேன். கடைசி 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் டாப் ராட் ஆட் பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது நம்ம மேலே பீட்சா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து டாப் ராட் ஆன் பண்ணி நான் பேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயுமே கீழே ப்ரௌன் ஆகலை, கருகலை, பேஸ் எதுவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.